ஒன்று வந்து நாங்கள் ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்கிறோம். அதே நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தலைமைன்னு தெரியாமல் ஒரு இருக்கிற போது அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறோங்கிறாரு. ஆமாம், இப்போது அக்டோபர் நினைக்கிறேன் 2024 விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு, அதில் அறிவிக்கிறாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணிக்கு வரணும்னு. ஆமாம், எத்தனை பேர் அந்த கூட்டணிக்கு வந்தாங்க? அப்படி இல்லைன்னா எத்தனை இது போல முகம் தெரிந்தவர்கள் போய் சேர்ந்தாங்க? மெகா கூட்டணி அமைப்போம்னு நீங்களும் சொன்னீங்க சார். பாஜகவோடு அமைந்த உடனே கூட்டணி வந்துட்டு, ஏற்கனவே இருந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளே வரல. ஏன் வரல? வரலாம், காலம் இருக்கு. அதே காலம் அவங்களுக்கு இருக்குல்ல. அதுதான் சார் காலம். நீங்க சொன்னது என்னன்னா, இப்ப இவர் ஒருத்தர் வந்த உடனே எல்லாரும் வந்துருவாங்க, அதிமுக மொத்தமும் இங்க வந்துரும் சொன்னா எப்படி முடியும்? அதுதான் கேக்குறேன். வெளியேற்றப்பட்டவர். ஓகே, இன்னொன்று விஷயம், நம்ம செங்கோட்டையன் ஐயா சொல்றதுல ஏதாவது லாஜிக் ஏதாவது கொஞ்சமாவது இருக்குமான்னு நீங்க பாருங்க. ஏன்னா போன தடவை அத்திக்கடு அவினாசி பிப்ரவரியில அவர்கிட்ட இருக்கிற வாக்கோ அவர் ஆதரவோ அதிமுக கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, பிப்ரவரி 9ஆம் தேதியில இருந்து சரி கிட்டத்தட்ட 10 மாசம் ஆகும். ரைட்டா? இப்போ என்னன்னா 31ஆம் தேதி தான் ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நாங்க ஒன்னா சேர்ந்து தேவ ஜெயந்தி விழால பேசணும். சரி, 20 நாட்கள் கூட ஆகல. அவர்களை எல்லாம் கை கழுவி விட்டு இவர் ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. ஓகே, அப்போ இவருடைய அனுபவம் எந்த அளவுக்கு பேசி இருக்குது, எந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பு அவங்களே கை கழுவினாரா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? ஆமா, போயிட்டாருல அவரு. தெரியாதே சார், அவரே சொல்லிட்டாரு. தெரியாது சார், இல்ல டிடிவியே சொல்லிட்டாரு. நீங்க பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. நீங்க சொல்லக்கூடியவர்களை இதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சு பேசினாரா, அவங்கள்ட்ட தகவல் சொல்லிட்டு தான் இங்க போனாரா அப்படிங்கிற தகவல் ஒருவேளை ரவீந்திரன் சொல்லலாம். நம்ம யாருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் இல்ல, வெளியே பேசுறத வச்சு தான் பேசணும். இன்னைக்கு தகவல் இருக்கும் சார், டிடிவி கான்கிரீட்டா தகவல் இருக்கும். டிடிவி அவர் பேட்டி கொடுக்குறாரு, என்கிட்ட பேசவும் இல்லை, என்கிட்ட சொல்ல 3 நாளைக்கு முன்னாடி பார்க்கணும் கூட நான் எந்த முடிவும் எடுக்கல, எதுவும் இல்லைன்னு தான் சொன்னாரு. என்ன முடிவு அப்படி எடுத்தாரோ எனக்கு தெரியல அப்படின்னு அவர் பேசின பிறகுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்றது இன்னைக்கு டிடிவி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் நான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் நாங்க ஒரு அரசியல்ல உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்னது சொல்லப்படாதது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல தகவல்கள் செங்கோட்டையும் நம்ம நம்ப முடியாதுல்ல. அப்போ அதையும் நம்ம மறுக்கல. அததான் சொல்றேன் நான். அப்போ அதுதான் அவர் வெளியே சொன்னது லாஜிக் இல்லையன்ற. ஓகே, ரைட். டாக்டர் ஒன்றிணைந்தார்ங்கிற ஒரு கருத்து சொன்னாரு. ஆமா, அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பொருந்தாதுங்கிறது என்னோட ஒரு பார்வை. பரவலா எல்லாருமே அதை சொல்றாங்க, மிக பெருமளவில் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்ல வரீங்க? ஒன்றிணைந்தா அதிமுக நல்லா இருக்கும், அதனால ஒரு கருத்து சொல்றாருல, அதுல நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றேன். 77ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்க சீனியர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஜிஆர் எட்மண்ட் பெர்னாண்டோ சார் தான் நெல்லையில ஜெயித்தாரு. அங்க 35 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல அதிமுக ரெட்டையில பெற்று, இன்னைக்கு அதே நெல்லையில 8 விழுக்காடு வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ராமசாமின்னு ஒரு சாதாரண எம்ஜிஆர் மன்ற தொண்டர் பெரிய அளவில் இருந்தார், அமைச்சராக வந்தார். அங்கேயும் 35 விழுக்காடு வாக்கு நிறைய இடத்துல 9 விழுக்காடு வாக்கள் தான் கிடைச்சிது. பிடிஆர் பழனிராஜனை 2 லட்சத்துக்கு மேலே தோல்வி அடித்த கூடல் ராமசாமின்னு சாதாரண ஒரு தொழிலாளர் வெற்றி பெற்ற பெரிய குளத்தில் இன்னைக்கு 13 விழுக்காடு வாக்கு தான் கிடைச்சிருக்கு. இதே எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆரை விட விழுப்புரம் சிதம்பரம் பகுதிகளில் அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு. இதே ஜெயலலிதா அம்மையார் டெபாசிட் இழந்த நிலைமையில ஒரு கட்சியால ஜெயலலிதா அம்மையார் பாமகவால டெபாசிட் அவர் ஆதரிச்ச வேட்பாளர் டெபாசிட் இல்ல இங்க சிதம்பரத்தை சொல்றேன். அதே பாமகவை டெபாசிட் இழக்க செய்து ஜெயலலிதா அம்மையாரோட அந்த ஒரு 36 சட்டமன்ற தொகுதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பலம் பெற்றிருக்கிறாருங்கிறதும் உண்மை. நான் யதார்த்த உண்மையை தரவோட சொல்றேன். சரி, அதாவது இதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்க முடியாதுங்கிற. சரி, ஓகே ஜீவா, நீங்க இதுல நம்ம இப்ப செங்கோட்டையன் வந்ததுல இருந்து விஜய் கட்சி அவர்கள் கூறி வந்த அடிமானம் மாறும். நம்ம விமர்சிக்கல, நம்ம எந்த கருத்தும் சொல்லல. அவர்கள் கூறி வந்த நான் திமுக அதிமுகவை விமர்சிக்கிறேன், பாஜகவை விமர்சிக்கிறேன்னு அவர் சொன்னார் இல்லையா? இதுல இனிமே அவர் அதிமுகவை எப்படி விமர்சிப்பாரு? டிடிவி தினகரனை விமர்சிப்பாரா? ஓபிஎஸ் விமர்சிப்பாரா? செங்கோட்டையன் வந்திருக்காரு, செங்கோட்டையன் விமர்சிப்பார். விஜய் சொல்றீங்களா? விஜய் யாரு? விஜய் இப்ப வரைக்கும் அதிமுக எங்க விமர்சிச்சாரு? இப்ப வரைக்கும் விமர்சிக்கல. கரெக்ட். அப்ப ஆனா அவர் கேட்கும்போது நாங்க எல்லாத்தையும் விமர்சிக்கிறோம் தானே சொல்றாரு. அந்த கான்செப்ட் அடிவாங்க. அவர் ரொம்ப தெளிவா பிரதானமான எதிரி இப்ப திமுக, அதிமுக சீன்லயே இல்லைங்கிறாரு. அவரு இது வரைக்கும் விமர்சனங்களை பெருசா வைக்கலையே, பெரிய லெவல்ல அவர் வைக்கல. ஒண்ணே சொன்னாரு, பாஜகவோட கூட்டணிக்காக அவங்கள ஒரு தடவை விமர்சிச்சாரு. அது தவிர வேற என்ன விமர்சனம்? அது மட்டும் இல்ல, இப்ப பாஜகவை நாங்கள் கொள்கை எதிரியா இல்ல சார், அதுலதான் முதல்ல ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்ப அதை தெளிவுபடுத்துறாரு. அதாவது முதல்ல என்னன்னா, அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம மறுத்துற வேண்டான்னு
அவங்கள விமர்சிக்காமல் இருந்தாரான்னு இருந்துச்சு. இப்போ கூட்டணி இல்லைங்கிறத செங்கோட்டையனை அழைத்ததன் மூலமாக சொல்லி அதே நேரத்தில் அதிமுக ஆதரவு வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டாரா அப்படின்னா அதுல முதல் கட்ட சக்சஸ் செங்கோட்டையன் அவர் தொடர்ச்சியான முயற்சியே திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது மிகப்பெரிய ஓட்டு ஏடிஎம்கே ஓட் பேங்க் தான். அதைத்தான் அவர் உடைக்கிற வேலையை தொடக்கத்துல இருந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப செங்கோட்டையனையும் கூப்பிட்டுருக்காரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் பாஜக எதிர்ப்பை நான் பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு, எங்க கொள்கை எதிரி அதுதான். செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு பாஜக எதிர்ப்பு எப்படி பேசுவாரு? அமித்ஷா சொல்லிதான் நான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவரே மலர்ந்து ஒரு மாசம் கூட ஆகல அவர் சொல்லி. இப்போ வரையும் அதுக்கான மாற்று கருத்தை சொல்லல. இந்த மீட்டிங்ல கூட எங்க கட்சியை பற்றி அவர் அதிமுக பற்றி விமர்சிக்கும் போது எங்க கட்சியை பாஜக கையகப்படுத்தி இருக்கு, பாஜக கைப்பாவையா போயிருச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கல அவரு. எடப்பாடிங்கிற தனிப்பட்ட மனிதரோட தான் பிரச்சனையை ஒழிய ஜெயலலிதாவோடையோ பாஜக மீதோ அவருக்கு எந்த விமர்சனமும் இல்ல. அவர் போய் எடப்பாடி அவர்களை ஏன் அவர் விமர்சிக்கிறார்? அவர் அவங்க தலைவரா தான் வச்சிருக்காரு. விஜய் கட்சியில வந்ததுனால சொல்றேன் நான். அப்ப விஜய் அவர் தெளிவுபடுத்த விஜய் வந்து ஜெயலலிதாவை தலைவரா ஏத்துக்கிட்டாரா? இப்ப லேட்டஸ்டா எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டாரு. அப்ப ஜெயலலிதாவையோ சசிகலாவையோ அடுத்து ஏத்துக்குவாராங்கிற கேள்வி இருக்குல்ல. டெமோக்ராட் இல்லங்க. இல்ல நான் இதுக்காக கேட்கிறேன், ஃப்ளோ காண்டி கேட்கிறேன். அவங்க இதை ஏத்துக்கிறாங்க, ஆர்குமெண்ட் சேக் வைக்கிறாரு. ஒரு ஆர்குமெண்ட் சேக் நான் வைக்கிறேன். அவர் ஏத்துக்கணும்னா நமக்கு என்ன இருக்கு? டிடிவி தினகரனை வந்து அவர் விமர்சிப்பாரா? அப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஏன் அது ஒரு பாசிபிள் அலையன்ஸ் பார்ட்னர் இருக்கும்போது ஏன் விமர்சிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அதுதான் சொல்றேன். ஏன்னா டிடிவி தினகரன் தான் தொடக்கத்தில் அட்லீஸ்ட் இப்போ முதல்ல வந்து அவரை ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னவர் வர. ஒரே குடும்ப ஆட்சியை குடும்ப ஆதிக்கத்தை எதிர்க்கிறேன்னு சொன்னவர் சசிகலா டிடிவி எப்படி சேர்க்க முடியும்? யாரு? விஜய். அதுக்குதான் கேள்வி திரு சீமான் வைக்கிறாரு. குடும்ப அல்லது அவருடைய கட்சியில கூடிய தம்பிகள் கேட்கறாங்க, இப்ப காங்கிரஸ்ல அது இல்லையான்னு கேட்கறாங்க. காங்கிரஸ் கூட தான் அவர் விமர்சிக்கல. சீமான் விஜய் கேக்குறது சொல்ல. விஜய்க்கு தான் விஜய் காங்கிரஸே கூட நீங்க காங்கிரஸ் சேர்க்கலையே. இப்ப நீங்க சேர்த்துவாங்கன்றீங்க. ஒருவேளை வாய்ப்பு இருக்குதுன்றீங்க. வாய்ப்பு இருந்தா இந்த விமர்சனம் டிடிவி தினகரன் சொல்றாரு. இந்த விமர்சனம் வரும் இல்ல? இந்த விமர்சனம் வரும்ல. அதாவதுங்க விக்கிரவாண்டியில முதல்ல அவர் பேசினதோட இன்னைக்கு உள்ள நிலையை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் பேசுறதுடைய இடைவெளி புரியும். என்ன அந்த இடைவெளி அவர் நிறைய குறைச்சிட்டாரு. திராவிட கட்சிகளுக்கு இந்த 2 திராவிட கட்சிக்கு மாற்று பாஜக எதிர்ப்பாளர் இது எல்லாமே இப்ப அவர் குறைஞ்சிட்டு வருது. அமித்ஷாவுடைய நபரா எடப்பாடியை கோவித்து கொண்டு அமித்ஷா தான் போனார் செங்கோட்டையன். அவர் எடுத்தோடனே தேவர் ஜெயந்தில டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒருங்கிணைப்போன்னு சொல்லல. அமித்ஷா தான் போனாரு. கடைசி வரை அமித்ஷா சொல்லிதான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு தான் அவர் சொன்னார். ஆமா. அதே போல டிடிவியே ஒன்னும் பிஜேபியை விமர்சிக்கல. நயினார் நாகேந்திரன் தான் டிடிவி விமர்சிச்சாரு. ஓபிஎஸ்க்கும் நயினாருக்கு தான் பிரச்சனையே ஒழிய அண்ணாமலைக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆளுநருடைய செயல்பாடுகள் மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குன்னு இதுவரை இவங்க எல்லாம் கருத்து சொன்னதே கிடையாது. அப்ப இவர்களை எல்லாம் உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு உறுப்பினர் ஆக்கிக்கிட்டு அல்லது கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் இவர் என்ன ஆளுநர் எதிர்ப்பு பேசுவாரு? என்ன திராவிட கட்சியில்? ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் வைக்கிறார்ல திரு செங்கோட்டையன் வைக்கிறதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு? திமுக வேற இல்ல, அதிமுக வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் ஒரு புள்ளி எடுத்துட்டு வர்றாரு. அப்ப 2 பேரையும் ஒன்னா இருக்கிற இடத்துக்கு தான் திரு விஜய் இருக்காரு, அங்க நான் வரேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு கவர்னர்ட்ட போய் புகார் கொடுத்தது யாரு, நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அவர் சொல்ற விஷயத்தை சொல்லிட்டு தான் வேகமா எந்திரிச்சு போறாரு அவர். ஏன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்டுருவாங்க அவருக்கு தெரியும். நீங்க அமித்ஷா சொல்லி தானே செயல்படுறீங்களா ஒரு கேள்வி கேட்டுருவாங்களான்னு தான் வேகமா ஓடுறாரு. ஜெயலலிதா வந்து அக்யூஸ்ட் ஒண்ணு இல்லையான்னு கேட்ட கேள்விக்கு அவர் மனித புனிதர், புனிதமான ஆட்சி, தூய்மையான ஆட்சி நடத்தினாருங்கிறாரு. ஆதவ அதுக்கு பதில் சொல்ல முடியாம எந்திரிச்சு ஓடினாங்க. இது 2மே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இது நீங்க வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. எல்லாருக்கும் மாற்றுனா பரிசுத்தமானவர், ஊழல் ஆட்சி ஒழியணும், ஊழல்ல இருந்து விடுபடணும், மதவாத பாஜக ஒழியணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு எப்படி நீங்க பேச முடியும்? அவர் அமித்ஷாவை ஏற்றுக்கொண்டவர், நீங்கள் விமர்சித்த ஊழல் ஆட்சி என்று முக்கியமான ஒரு கேள்வி. இதை எப்படி அவர் அட்ரஸ் பண்ணுவார்?